அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே! இது உங்கள் கல்விறகு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தினமணி மற்றும் இந்து தமிழ் தேசியல உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்க போறோம். இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல டெஸ்ட் லிங்க் இருக்கு. நீங்க அத அட்டெண்ட் பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. புடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நடப்பு நிகழ்வுகள்ங்கிறது உங்கள வெற்றிய தீர்மானிக்கக்கூடிய ஒன்றா இருக்கும். ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பயனுள்ள வகையில இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம நேத்துலேருந்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதன்படி ஒரு ஷெட்யூல் போட்டு, ஏப்ரல் 8 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை உங்களுக்கு ஷெட்யூல் இருக்கு. இந்த டெஸ்ட் ஷெட்யூல்ல ஃபுல்லும் எல்லா ஷெட்யூலையும் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டும் கவர் பண்ற மாரி அந்த ஷெட்யூல் போட்டிருக்கு. நீங்க கீழ டெஸ்ட் அந்த லிங்க் குடுத்துருக்கேன். இல்லாட்டி நம்ம சேனல்லயே போய் பாருங்க. நேத்து நைட்டு தான் அப்லோட் பண்ணியிருக்குது. அந்த வீடியோ அந்த ஷெட்யூல் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஏற்கனவே படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ஷெட்யூல்ல இந்த ஷெட்யூல் உங்களுக்கு தேவை இருக்காது. நீங்க அதில உங்களுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதில போய் பாருங்க. அடுத்து இன்னைக்கு பார்க்கலாம். இன்றைய என்ன நியூஸ்ன்னு பார்க்கலாம். முதல் பக்கத்தில அவ்வளோ பெரிய நியூஸ் இல்ல. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து முதல் நியூஸ் என்னன்னா, காஷ்மீரில் 919 நபர்களுக்கு பாதுகாப்பு திரும்பப் பெறப்பட்டது. அதாவது ஜம்மு காஷ்மீரில் பிரிவினைவாத தலைவர்கள் 22 பேர் உட்பட்ட தகுதியற்ற நபர்கள் 919 பேருக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து திரும்பப் பெறப்பட்டுள்ளது. இவங்க வந்து தேச விரோத செயல்களில் ஈடுபட்டு வந்ததுனால, இந்த மாரி திரும்ப பெற்றிருக்கிறாங்க. மொத்தம் 2768 காவலர்கள திரும்ப பெற்றிருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து தேர்தல் 2019 பத்தி ஆர்டிகல் போட்டிருக்காங்க. நம்ம எப்பயுமே இத பத்தி பார்க்க மாட்டோம். இதுல என்னன்னா, மஞ்சள் மாநகர் அப்டின்ட்டு போட்டிருக்காங்க. வேற ஒண்ணும் இல்ல. ஈரோடு பற்றிய ஒரு ஃபுல் டீட்டெயில் போட்டு, அதோட தேர்தல் கணிப்புகள அனலைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, கணித மேதை ராமானுஜர் பிறந்த இடம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் நகரம் என்றும், ஜவுளி நகரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்க விவசாயம் தான் பிரதான தொழில். பவானிசாகர் அணை இருக்குது. அது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, மொத்தம் இப்போ வந்து அரசியல் கட்சிகள் எல்லாமே சமூக வலைதளங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து வாக்குகளை அதிகமா பெற முடியும்னு போட்டி போட்டு சமூக வலைதளங்கள்ல இயங்கிக்கிட்டு இருக்காங்க. இத சாதகமா பயன்படுத்தி பாகிஸ்தானும் தனக்கு இது செஞ்சு ஏகப்பட்ட போலி கணக்குகள உருவாக்கி, அதன் மூலம் இந்தியாவுக்கு எந்த வகையில தீங்கு செய்ய முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டு வந்திருக்கு. இந்த மாரி ஒரு 103 போலி கணக்குகள் வந்து பாகிஸ்தான்லேருந்து இயங்கி வந்திருக்கு. அத வந்து முகநூல் வந்து திருத்தியதுக்கு இத பத்தி ஒரு இது போட்டிருக்காங்க. இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அதே மாரி மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 687 பக்கங்கள் இந்தியாவுலருந்து ஒரு இது நீக்கியிருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சியின் தொழில்நுட்ப பிரிவுடன் தொடர்புடையது அப்டின்ட்டு தொடர்புடைய தலைநகர்களுக்குடையது அப்டின்னு போட்டிருக்கு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து 130 மாணவர்களின் பொறியியல் பட்டங்களை ரத்து செய்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் வந்து செய்துள்ளதாக ஒரு தகவல் வெளிய இருக்குது. அத வந்து கரெக்ட்டா போடல. வெளியாகியிருக்கு அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோட தான் போட்டிருக்கிறாங்க. இது வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில விடைத்தாள் முறைகேடு எல்லாம் நடைபெற்றதுனால, இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இத தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து ஒரு ஆர்டிக்கிள் இருக்கு. அந்த ஆர்டிக்கிள்ல என்னன்னு நமக்கு ஒரு முக்கியமானது மட்டும் பார்ப்போம். அதாவது உலக சுகாதார விழிப்புணர்வு தினம் வந்து இன்று ஏப்ரல் 7ஆம் தேதி. இத தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, உலகில் வந்து அதிகமா உயிரிழப்பு ஏற்படுவது, ஆ தண்ணீர் வந்து குடிநீர் மாசடைந்த குடிநீரினால் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுகிறது அப்படின்ட்டு ஒரு செய்தி இருக்குது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, லோக் ஆயுக்தா வந்து உறுப்பினர்கள் நம்ம பார்த்தோம். இப்ப வந்து ஃபுல்லா அந்த அமைப்புல ஒரு 8 உறுப்பினர்கள் நியமிட்டிருக்காங்க. அதுல வந்து 2 பேர வந்து நியமிக்கிறதுக்கு இந்த மதுரை இதிலிருந்து ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது ஏன்னா, டிஎன்பிஎஸ்சி ஓய்வு பெற்ற டிஎன்பிஎஸ்சி தலைவர் மற்றும் அதிமுக வலைஞருக்கு பிரிவு செயலாளர் ஆகியோங்க வந்து நியமிக்கப்பட்டதுல வந்து விதிமுறைகள் இருப்பதாக கருதி, உயர்நீதிமன்றம் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மதுரை உயர்நீதிமன்றம் இதை பிறப்பித்துள்ளது. அடுத்த செய்தி பார்க்கலாம். அடுத்து தேர்தல் ஆணையத்த பத்தி ஒரு படம் போட்டிருக்காங்க. நம்ம இத பார்க்குறதுல என்னன்னா, ஒரு சில நகைச்சுவை மற்றும் சிந்திக்க வேண்டிய ஒரு பதிவுங்கிறதுனால இத பார்ப்போம். என்ன கேட்குறாங்கன்னா, போலீஸ் என்ன கேட்குறாங்க, "என்னய்யா இது?" அப்படிங்கிறாங்க. "டிக்கில உட்காந்துட்டு வர்றீங்களே" அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்குள்ள சொல்றாங்க, "கார் ஃபுல்லா பணம் இருக்குதுங்க. அதனால இப்படி வரோம்" அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு நம்மளோட நாட்டு நிலைமை இருக்கு. இத நம்ம சிந்திச்சு வாக்களிப்போம். யாருக்கு வாக்களிக்கணுமோ, கரெக்ட்டான நபர்கள தேர்ந்தெடுப்போம் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து ஒரு நியூஸ் என்னன்னா, பாகிஸ்தானி F-16 விமானம் சுட்டுவீழ்த்தப்பட்டது அப்படின்ட்டு இந்தியா திட்டவட்டமா கூறுகிறது. இது என்ன நியூஸ்னா, போன பிப்ரவரி மாசம் நடந்த சண்டையில 2 விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன. அதுல ஒண்ணு வந்து பாகிஸ்தானின் F-16 ரக விமானம். இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான்.
ஆனா அமெரிக்கா என்ன சொல்லியிருக்குன்னா, நாங்க பார்த்துட்டோம். அதுல வந்து ஒண்ணு கூட குறையல. அதனால F-16 விமானம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இத கண்டிப்பா அ மறுத்திருக்காங்க. இது யாரு சொல்லியிருக்காங்கன்னா, விமானப்படை துணை தளபதி ஆர்.ஜி.வி. கபூர் அவங்க வந்து வெளியிட்ட அறிக்கையில இந்த நியூஸ் சொல்லப்பட்டுள்ளது. இதன்படி கண்டிப்பா இது வந்து பாகிஸ்தானின் F-16 ரக விமானம் தான் அப்படின்ட்டு திட்டவட்டமா கூறியிருக்கு. நம்ம இந்த துணை தளபதி பேரையும் F-16 அப்படிங்கிற ஒரு பேரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து இதில ஒரு சின்ன நியூஸ் என்னன்னா, நம்ம அந்த அமெரிக்கா சொல்லியிருந்தது வந்து எந்த இதில சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபாரின் பாலிசி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையிலருந்து இத பத்தி தெரிவிச்சிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவிலருந்து வெளியாகிற பத்திரிகையில தெரிவிச்சதுக்கு, இந்தியா வந்து திட்டமா மறுப்பு தெரிவிச்சிருக்கு. அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னன்னா, தண்டனை கைதிகளை நாடு கடத்தும் விவகாரத்தில இந்தியா, பிரேசில் இடையே ஒப்பந்தம் செஞ்சது. அந்த ஒப்பந்தத்த இப்ப வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இந்த ஒப்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா, 2013ஆம் ஆண்டில் கையெழுத்தானது. இது வந்து கடந்த ஜனவரியில் முறைப்படி ஒப்புதல் அளித்து, இப்போது வந்து அமலுக்கு வந்துள்ளது. இந்த நியூஸ் ரொம்ப முக்கியமான நியூஸ். இது கேட்கறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. இதில ஒரு சில நிபந்தனைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்க வந்து என்னன்னா, ஒரு இந்த தண்டனை செய்யப்பட்டவங்க வந்து அந்த ஒப்பந்தம் அமல்படுத்தின பிறகு, இவங்க மீதமுள்ள தண்டனை காலத்தை தங்க சொந்த நாட்டிலேயே கழிச்சுக்கலாம். அதே மாரி நாடு கடத்துவதற்கு முன் அவங்க குறைஞ்சபட்சம் 1 வருடமாவது சிறை தண்டனை எஞ்சியிருக்க வேண்டும். இந்த மாரி சில பாதுகாப்பு இது செஞ்சிருக்காங்க. ஆ இத மட்டும் நம்ம தெரிஞ்சா போதும். கண்டிப்பா இந்த ஒப்பந்தம் எப்போ கையெழுத்தானது அது மட்டும் தான் கேட்பாங்க. எப்போ அமலுக்கு வந்தது? இத அதிகமா கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து என்ஆர்சி குடியுரிமை மசோதா வந்து மோடி நியமனத்துலேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. நம்ம அரசியல் பார்க்க வேண்டாம். இது இந்த தேசிய குடிமக்கள் பதிவேடு அப்படிங்கிறது குடியுரிமை சட்ட திருத்த மசோதா ஆகிய விவரங்களை பிரதமர் மோடியின் மேற்குவங்க முதல்வரும் ஏமாற்றுவதாக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு போடுறாங்க. நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்னன்னா, தேசிய குடிமக்கள் பதிவேடு எங்க இருக்குன்னா, அஸ்ஸாம் மாநிலத்தில இருக்கு. அத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். இது என்னன்னா, வேற நாட்டிலேருந்து வங்கதேசத்துலேருந்து இந்தியாவுக்கு குடிபெயர்ந்தவங்கள வந்து அதிகமான எண்ணிக்கையில இருக்கிறாங்க. அந்த மாரி வெளிநாட்டிலேருந்து குடிபெயர்ந்தவங்கள எண்ணிக்கைய வந்து நீக்கிறதுக்காக இந்த பதிவேடு ஆரம்பிக்கப்பட்டது. இது அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ளது. இத மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மற்ற அரசியல் நம்ம பேச வேண்டாம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து நம்மோ டிவி வந்து புதிய செய்தி சேனல் அல்ல அப்படின்னு டாடா ஸ்கை விளக்கம் கொடுத்திருக்கு. இத பத்தி சர்ச்சைகள் இருந்ததுனால தேர்தல் ஆணையத்தில புகார் அளிக்கப்பட்டு மிகப்பெரிய சர்ச்சைகள் கிளம்பியிருக்கு. இது வந்து ஃபுல்லும் பாஜகக்காரங்க வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களோட பெயர்கள இது செய்றாங்க அப்படிங்கிற ஒரு இது குற்றச்சாட்டு வந்திருக்கு. இதனால இப்ப வந்து நம்மோ டிவிங்கிறது செய்தி சேனல் இல்ல. தனியா ஒரு ஓ! இதுதான் அப்படின்ட்டு நாங்க ஒளிபரப்போம். மற்ற சேனல்கள போல ஒரு ஒளிபரப்போம் ஒரு இதா தான் இருக்கு அப்படின்ட்டு தெரிவிச்சிருக்காங்க டாடா ஸ்கை. இப்ப நம்ம இந்த நமோ டிவிங்கிற ஒரு இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்குவோம். இத பத்தி கேட்கறாங்களான்னு தெரியல. கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஆதார் அவசர சட்டத்தை எதிரான மனுவை விசாரிக்க வந்து உச்சநீதிமன்றம் அத மறுத்துவிட்டது. அதாவது இந்த ஆதார் சட்டம் வந்து உச்சநீதிமன்றத்திலருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வங்கி கணக்குக்கும், சிம் கார்டு வாங்குறதுக்கும் வந்து தேவையில்லை. ஆதார் கட்டாயம் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இத தொடர்ந்து வந்து ஆதார் சட்டத்த வந்து இயற்றுச்சு மத்திய அரசு. கண்டிப்பா இந்த மாரி தேவை இருக்கு. கண்டிப்பா சிம் கார்டு வாங்குறதுக்கும், வங்கி கணக்கு செய்றதுக்கும் அனுமதிக்கணும் அப்படிங்கிற மாரி செஞ்சாங்க. ஆனா அது வந்து மக்களவையில் நிறைவேறினாலும், மாநிலங்களவையில வந்து நிறைவேற்றப்படவில்லை. இதனால புது ஆதார் சட்ட திருத்தம் வந்து அவசர சட்டம் கொண்டு வந்தது மத்திய அரசு. இத வந்து நம்ம சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டிய நியூஸு. இந்த அடிப்படையில் இது எதற்காக கொண்டு வரப்பட்டது? அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா, வங்கி கணக்கு தொடங்குவதற்கும், புதிய சிம் கார்டு வாங்குவதற்கும் இந்த ஆதார் சட்டம் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆதார் அவசர சட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா, ESPN சிறந்த விளையாட்டு வீரர்கள் விருதுக்கு தடகள வீரர் நீரஜ் சோப்ரா மற்றும் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஆகியோர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா பார்த்துக்கோங்க. அடுத்து மே 1ஆம் தேதி நடக்கறது வந்து நேபாளத்தில உள்ள மானாங் மார்சியாங்குடி அப்படிங்கிற ஒரு அணிக்கும், அ இந்தியாவில வந்து பஞ்சாப் எஃப்சி அப்படிங்கிற மினர்வா பஞ்சாப் எஃப்சி அப்படிங்கிற ஒரு அணிக்கும் இடையே கால்பந்து போட்டி வந்து ஆசிய கிளப் கால்பந்து போட்டி நடக்கு. ஆனா இதற்கான மைதானம் இல்லாததுனால அந்த உரிமையாளர் வந்து தன்னோட கிளப்ப வந்து கலைப்பதாக சொல்லியிருக்காரு. அவர் பேர் வந்து ராகுல் பஜாஜ் அப்படிங்கிறது. இத எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். புவனேஸ்வரத்தில உள்ள கலிங்கா மைதானத்தில அவங்க மாநில அரசு அனுமதி இருந்திருக்கு. இருந்தாலும் அகில இந்திய கால்பந்து கூட்டமைப்பு தடையா உள்ளது அப்படின்ட்டு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இத கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்தியாவை சார்ந்தது ஒரு மைதானம் இல்லாதனால நடக்காதனால கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பஞ்சாப் எஃப்சி உரிமையாளர் ராகுல் பஜாஜ் வந்து தன்னோட உரிமையை வந்து கலைச்சிருக்காரு, தன்னோட டீமை வந்து கலைச்சிருக்காரு. அடுத்து சீனாவின் நிங்ஃபோ நகரில் வந்து வர 18ஆம் தேதி ஆசிய பளுதூக்கும் சாம்பியன்ஷிப் போட்டி நடக்குது. அது வந்து கண்டிப்பாக அது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது ஏன்னா இந்த போட்டி வந்து ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி சுற்று போட்டியாக அமைகிறதுனால இதுக்கு முக்கியமான போட்டி. அதுவும் இல்லாமல் உலக சாம்பியன் மீராபாய் சானு வந்து தலைமையில் 12 பேர் வந்து இந்திய வீரர்கள் அணி கலந்து கொள்கிறது. கண்டிப்பாக இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து நிலவுக்கு மனிதர்களை அனுப்புவதற்கான ராக்கெட் என்ஜினை நாசா வெற்றிகரமாக சோதித்துள்ளது. அந்த ராக்கெட்டின் பெயர் என்னன்னா RS-25 ரக என்ஜின் வந்து இதற்காக பயன்படுத்தப்பட்டு அது பரிசோதிக்கப்பட்டு வெற்றி செய்யப்பட்டுள்ளது. இது வந்து எந்த இடத்துல நடத்தப்பட்டதுன்னா மிசிசிபி மாகாணம் பே செயின்ட் லூயிஸ் நகருக்கு அருகில் உள்ள ஸ்டென்னிஸ் விண்வெளி ஆய்வு முனையத்தில் வியாழக்கிழமை சோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதையும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டின் வச்சு எப்படின்னாச்சும் கேட்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதை தொடர்ந்து இது நிலவுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு அடுத்து நிலவுக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் மனிதர்களை அனுப்புவதற்கான இது செய்துள்ளது. இதே என்ஜினை பயன்படுத்தி அனுப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. மொத்தம் 2015 இதை 32 கட்டங்களாக ஆய்வு செஞ்சு இப்போ வெற்றி படுத்திருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு. 4 வாரங்களுக்குடன் நல்ல ஒப்பந்தம் ஏற்படும் அப்படின்ட்டு ட்ரம்ப் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதை தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து பிரெக்சிட்டுக்கான காலக்கெடுவை ஜூன் 30க்கு நீட்டிக்க பிரிட்டன் கோரிக்கை விடுத்துள்ளது. இதை பற்றி ஐரோப்பிய யூனியனுக்கு வந்து பிரிட்டன் வந்து கோரிக்கை விடுத்துள்ளது. இது என்னன்னா நம்ம ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவர் டொனால்ட் டஸ்க் வந்து பிரிட்டன் பிரதமர் தெரசா மே வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதை கவுன்சில் தலைவர் வந்து நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஐரோப்பிய யூனியன் கவுன்சில் தலைவர் வந்து டொனால்ட் டஸ்க் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இது அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து ரொம்ப கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு இது இருக்குது, கொஞ்ச நாளில் மறந்துடுவோம். அதனால் இதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க, எழுதி கூட வச்சுக்கோங்க. அது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ என்னென்னா கோல்ட் ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு ஆய்வகம். இந்த ஆய்வகம் வந்து என்னென்னா விமான என்ஜினை பராமரிப்பதற்கான ஒரு ஆய்வகம். இதை வந்து சென்னை IITலேருந்து நிறுவியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு விமானத்தின் என்ஜின் பழுதாயிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை பராமரிப்பு செய்கிறதுக்கு வந்து வெளிநாடுகளை சார்ந்திருக்க வேண்டியிருக்கு. அதை மாற்றுவதற்காக GE இந்தியா மற்றும் IIT சென்னை சார்பில் இந்த ஆய்வகம் அமைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசும் இதற்கான பாதியளவு நிதிகளை ஒரு பங்கு நிதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆய்வு மூலம் இந்தியா கொஞ்சம் முன்னேற்றம், இந்த விமான பராமரிப்பில் முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறோம். கோல்டு ஸ்ப்ரே அப்படிங்கிற ஒரு ஆய்வகம், இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். சென்னை IIT அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து இந்து தமிழ் திசையில் உள்ள நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ் தான். இதை ஃபுல்லும் கேளுங்க. கண்டிப்பாக இதில் ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அதாவது உலகின் மிகப்பெரிய ரயில் பெட்டி தயாரிப்பு நிறுவனமாக ICF வந்து உருவெடுத்துள்ளது. இந்த ஆண்டு மட்டும் 3750 ரயில் பெட்டிகள் தயாரித்துள்ளது. இதுவரை 59,000 ரயில் பெட்டிகள் தயாரித்து இந்த சாதனைகளை புரிந்துள்ளது. உலகின் மிகப்பெரிய தொழிற்சாலையாக உருவெடுத்துள்ளது. இந்திய ரயில்வே துறையில் 16 மண்டலங்கள் இருக்குது, நமக்கு தெரியும். 14,000க்கும் மேற்பட்ட ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ICF வந்து சென்னை பெரம்பலூரில் இருந்த ICF இணைப்பு பெட்டி தொழிற்சாலை 1955ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மொத்தம் ஃபஸ்ட்டு சாதாரண பெட்டியிலேருந்து அதிநவீன பெட்டி வரை இப்போ தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. 1957 100வது பெட்டியும் 1958 500வது பெட்டியும் தயாரிச்சது. இதை விட ரொம்ப முக்கியமான அடுத்த நியூஸ் வரப்போது பாருங்கள். இப்போ 1962 வந்து 1000வது பெட்டியை தயாரிச்சிருக்கு. 2015 50,000 ரயில் பெட்டியை தயாரிக்கப்பட்டது. இந்த 2 கொஸ்டினில் 50வது பெட்டி வந்து யாராவது ஒரு ரொம்ப கஷ்டமான டிப்பாக எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இதை கண்டிப்பாக எடுப்பாங்க. 2015 50,000 ரயில் பெட்டி 50,000வது ரயில் பெட்டி தயாரிக்கப்பட்டது அப்படின்ட்டு. நீல நிறத்தில் வடிவமைக்கப்பட்ட ICF வடிவமைப்பட்டு ரொம்ப பாரம்பரியமானது. இது மட்டும் இல்லாமல் மொத்தம் பார்த்தீங்கன்னா 2018-19ஆம் ஆண்டில் 6000 ரயில் பெட்டிகள் தயாரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம்
சீன நிறுவனங்கள் வந்து ஆண்டுக்கு 2600 பெட்டிகள் தான் தயாரிக்குது. அதோட 35% இந்தியா வந்து இங்க உள்ளது அதிகம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இத தான் சொன்னதுன்னா, வந்தே பாரத் அப்படிங்கிற அதிவேக ரயில் 18 அப்படின்னு ஒண்ணு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, வந்தே பாரத் அதோட பேரு. இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ரயில் 18ங்கிற அந்த ட்ரெயின் வந்து இந்தியாவின் அதிவேகமான ரயிலு. இந்த இன்ஜின் வந்து இங்க வந்து ஐசிஎஃப்ல வந்து செஞ்சிருக்கு. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அடுத்து வந்து ஐஏஎஸ் இறுதித் தேர்வு முடிவு வந்து வெளியிட்டிருக்காங்க. மொத்தம் 259 பேர் தேர்வாயிருக்காங்க இந்தியாவுல. முதல் இடம் வந்து கனிஷ்கா கட்டாரியா அப்படிங்கிறவரு முதல் இடம் பெற்றிருக்காரு. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தம் அளிக்கிற செய்தி வந்து தமிழகத்தில் மிக குறைந்த தேர்ச்சி. 35 பேர் மட்டுமே தேர்ச்சி அடைந்திருக்காங்க. இது வந்து கடந்த 10 ஆண்டுகளில் மிக குறைவான அளவு. மொத்தம் தமிழ்நாட்டில் வந்து 95%, 100 பேர் அந்த அளவுக்கு தேர்வு ஆகிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் மிக மிக ரொம்ப குறைவாக இருக்குது. என்ன காரணம் தெரியல. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து ஆதார் சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. அந்த மனு வந்து தள்ளுபடி இருக்குது. இது நம்ம தினமணிலையும் பார்த்தோம். அதை மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறதா சொன்னேன். வங்கி கணக்கு ஆரம்பிக்கும் செல்ஃபோன் சிம் கார்டு வாங்குவோம் ஆதாரை அடையாள அட்டமாக பயன்படுத்துறதுக்கு இந்த அவசர சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறதுக்காக இதை மறுபடியும் பார்க்குறோம். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து ஒரு நியூஸ். சிங்கப்பூர் தீர்ப்பாயத்தின் உத்தரவு மீறப்பட்டிருப்பதால் சிங் சகோதரர்களுக்கு சிறை. அதாவது இது என்னன்னா, 2008ஆம் ஆண்டு ரான்பாக்ஸி அப்படிங்கிற நிறுவனத்தை டென்சி சாங்கியோ அப்படி நிறுவனம் வந்து வாங்கிச்சு. அப்போது வந்து ரான்பாக்ஸி நிறுவனம் மீது அமெரிக்க உணவு மற்றும் மருந்து கட்டுப்பாட்டுத்துறை விசாரணை மேற்கொண்டுள்ளது அப்படிங்கிற விவகாரத்தை சிங் சகோதரர்கள் மறைத்து பங்குகளை விற்றுவிட்டனர். இதற்கு வந்து சிங்கப்பூர் தீர்வாயத்தில் டெய்சி நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த விசாரணையில தான் இவங்க மேல வழக்கு தொடர்ந்து செஞ்சிருக்காங்க. அதை அவங்க கடனை அந்த ரூபாயை வந்து 3500 கோடியை வந்து இவங்க சிங் சகோதரர்கள் வந்து செலுத்துவதற்கான எந்த பதிலும் தெரிவிக்காதனால இவங்க மேலே செய்கிறதுக்கு சிறை செல்ல நேரிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான நிறுவனம் என்னன்னா, ஜப்பானின் மருந்து தயாரிப்பு நிறுவனமான டெய்சி சாங்கியோ அப்படிங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நிறுவனத்துக்கு தான் இவங்க இந்த சிங் சகோதரர்களை வந்து தரணும். இதை இது கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். இவங்க வந்து என்ன நிறுவனத்தின் இதுனா ரான்பாக்ஸி நிறுவனத்தின் முன்னாள் நிறுவனர்கள் இவங்க. ரான்பாக்ஸிங்கிறது இவங்களோட நிறுவனம். அது டெய்சி சங்கியோங்கிறது ஜப்பான் நிறுவனம். இது ரெண்டையும் தெரிஞ்சு வைக்கோங்க. மல்வீந்தர் சிங் அந்த சிவீந்தர் சிங் அப்படிங்கிறது இந்த சகோதரர்கள் பெயர். அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் ஒன்று. அதிவேக பிராட்பேண்ட் சேவையை வழங்குறதுக்கு 3000 செயற்கைக்கோள்களை அனுப்ப அமேசான் வந்து திட்டமிட்டுள்ளது. இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தின் பெயர் என்னன்னா ப்ராஜெக்ட் குயிஃபர் அப்படிங்கிற பெயர். இந்த திட்டத்தின் கீழ் 3236 செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டு அதன் மூலம் ஃபைபர் இதில் மூலம் பிராட்பேண்ட் சேவையை வழங்குவதற்கு அமேசான் நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. இதை மொத்தம் 367 மைல்கள் வந்து 391 மைல்கள் வரை இதை நிலைநிறுத்துவதற்கான செஞ்சுள்ளது. அமேசான் நிறுவனர் ஜெப் பெசோஸ் சொந்தமான ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற ராக்கெட் நிறுவனம் உள்ளது. ஆனால் இதுக்கும் இந்த குயிஃபர் ப்ராஜெக்டும் தொடர்பு இருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இதை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட வேண்டியது என்னன்னா, அவருக்கு தெரியுமான இது அந்த ராக்கெட் நிறுவனம் பேர் என்னன்னா ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். அடுத்து ப்ராஜெக்ட் குயிஃபர் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அடுத்து வந்து இந்தியாவின் உலக வர்த்தக அமைச்சர்கள் கூட்டம் வந்து இது மே 20ஆம் தேதிக்கு மேலே மே மாதம் நடத்துவதற்கான திட்டமே இந்தியா வந்துள்ளது. WTOவின் வரும் 20 நாடுகளுக்கு மேற்பட்ட நாடுகளை கூப்பிடுறதுக்கு இது முடிவும் செய்யப்பட்டுள்ளது. அடுத்த நியூஸ் பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய நடப்பு நிகழ்வுகள் எல்லாம் நிறைவடைஞ்சிச்சு. அடுத்த நியூஸ் நாளைக்கு நடப்பு நிகழ்வு பார்க்கலாம். நம்ம வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நீங்கள் அதை பாருங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் இது டெலகிராம் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம அதை பற்றி டீட்டெயில் கீழே அந்த லிங்க்கு கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் டெஸ்ட்டு ஷெடியூல் போட்டிருக்கேன். அந்த ஷெடியூல் வந்து ஏப்ரல் 8 முதல் ஜூலை 6ஆம் தேதி வரை ஃபுல் ஷெடியூலு எல்லா சப்ஜெக்ட்டையும் கவர் பண்ணுற மாதிரி, ஒரு சப்ஜெக்டை கூட விடாமல், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போகிற மாதிரியும் ஷெடியூல் போட்டிருக்கேன். அந்த ஷெடியூல் நீங்கள் பாருங்கள். அது எப்படின்ட்டு டெலகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி ஃபுல் டீட்டெயில் வந்து அதில் போட்டிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே ஷெடியூல் படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அது வேண்டாம். அதை ஃபுல் டீட்டெயில் வந்து நீங்கள் அதில் பாருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே.